friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய இனிப்பு சேவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து கடலை மாவும் அரிசி மாவும் வேணும். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு. ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்புக்கு 1/4 கப் அரிசி மாவு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், அப்படி இல்லைனா நம்ம வெண்ணெயும் உருக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்போவுமே முறுக்குக்கெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்துருக்கேன். மாவு உள்ளே வச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெயும் சூடாக இருக்குது. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே முறுக்காக பெருசாக சுற்றிட்டு அப்புறமா உடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஃபஸ்ட்டே சின்னதாக வேணும்னா நம்ம சின்னதாக உடச்சி விட்டுடலாம். இப்போது பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி முறுக்கு வந்து நல்லா ரெடியாகிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா முறுக்கையும் பொரிச்சு வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக உடைக்கணும். சேவெல்லாம் பொரிச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கரை பாகு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 150 கிராம். கூடவே சர்க்கரையில் பாதி தண்ணி, இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் வரும். சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்து உருட்டுற பதம் வரணும். அதோட பதம் செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் உருட்டுற வருதில்ல, இந்த பதத்தில் வரணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவான சூடில் வச்சுட்டு கூடவே நல்ல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல சேவ், அதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணல, ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ எல்லா சர்க்கரையும் வந்து அந்த சேவ் மேலே அழகாக கோட் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு சூடு பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகி வெள்ளை கலரில் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோட் ஆகி அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. டடா, நம்மளோட இனிப்பு சேவெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே வரும். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அலான்ட்ராவோட ஃபேவரட். இது என்னடா, இது உனக்கு பிடிக்குமா? சுடுதா? நல்லா இருக்கா? நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.